ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சொரக்காயில் நம்ம பார்த்திங்கன்னா சொரக்காய் பருப்பு யூஸ் பண்ணி சூப்பரான கூட்டு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொரக்காய், பாசிப்பருப்பு, வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து ஒரு முழு சொரக்காவை எடுத்துகிட்டு அதை தோல் சீவிக்கிறோம். நல்லா தோல் சீவிட்டு, நம்ம தோலோடு போட வேண்டாம், தோல் சீவிட்டு நல்லா வந்து ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து அன்இவன் சைஸில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா குக்கரில் தான் விசில் விட போகிறோம். ஸோ அது சுரக்காவை வந்துட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, இப்போது ஒரு குக்கரில் வந்து நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து குக்கரில் நம்ம ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 தக்காளி வந்து ஆஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவும் அந்த குக்கர்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காவையும் வந்துட்டு குக்கரில் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் அப்புறம் ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு வந்து தோல் உரித்து எடுத்திருக்கேன். அந்த வெங்காயம், பூண்டு இதையும் வந்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து கல்லுப்பு வந்து ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வரமிளகா வந்து ஒரு 3லேருந்து 4 வரமிளகா எடுத்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கிறேங்க. குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு விட்டுடலாம். விசில் வந்து ப்ரெஷர் அடங்கினதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கும். இதை வந்து மத்து வச்சு கடைய வேணாம், ரஃப்பாக வந்து ஒரு கரண்டிலே வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு ஒன்றும் பாதியாக கடைஞ்ச மாதிரி இருந்தால் தான் வந்து நம்ம ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட இது எல்லாத்துக்கூடமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மற்ற வச்சு ஃபைனாக கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும். அது வந்து அவ்வளோவா செட் ஆகாது. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் வந்து போட்டுக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரா, அப்புறம் இது பொரிஞ்சு வந்ததையும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறோம். இப்போ இதே எண்ணெயில் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம பருப்பில் ஏன் போடல அப்படின்னா, நம்ம பருப்பு வந்து அதிக நேரம் கொதிக்க வைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கிறோம். ஸோ சீக்கிரமாக வெந்துடும். இப்போது கடைஞ்சி வச்சுருக்கிற சுரக்காய் பருப்பு கூட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பபுள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. இது வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே கொதி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கை போட்டு கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கூடயுமே ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.